அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டில் எப்பவும் போல் நீட்டாக க்ரீம் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த நகராமல் இருக்கும். பிளாக் ஃபாரஸ்ட் தான் செய்கிறேன் 1/2 kgயில். என் தம்பி அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் கேக் கட் பண்ணுன்றதுனால அவன் கேட்டதுனால அவனுக்காண்டி இதை செஞ்சுருந்தேன். சுகர் சிரப் போட்டதுக்கப்புறம் கீழே எப்பவும் போல் நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரோ இதே போட்டு இல்லை துணியோ வச்சுட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வந்து நவுறாமல் இருக்கும். இல்லைன்னா சுத்தக்குள்ளே அது தனியாக சுற்றி இது தனியாக சுற்றி எவ்வளோ ஸ்பான்ச்சாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இந்த ஸ்பான்ச் கேக் அடியில் எப்போவுமே சாக்லேட் ஃபில்லிங்ஸ் நிறையா தான் வைப்பேன் நான். பிள்ளைங்க அதை சாப்பிடக்குள்ள அதோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்பான்ச்சில் எப்போவுமே நான் சாக்லேட் வந்து இதில் ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் சேர்த்துருக்கேன். சுகர் சிரப் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு க்ரீம் ஃபினிஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த சிம்பிளான டிசைன் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த டிசைன் சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். எனக்கு இந்த டிசைன் பிடிச்ச டிசைன். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.